கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிப்ரவரி 14 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது ஆசீர்வாதத்தின் எதிரி. வசனம் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். பாரம்பரியமாக சொல்லக்கூடிய மிக பழமையான யூத உவமை ஒன்று உள்ளது. ஒரு இரவில் கர்த்தருடைய தூதனானவர் ஏழை விவசாயி ஒருவருக்கு முன்பாக தோன்றினார். தூதர் விவசாயியை நோக்கி, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உன்னை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறேன் என கூறினார். எனவே 3 விண்ணப்பங்களை நீ கேட்கலாம். நீ கேட்கக்கூடிய அந்த 3 விண்ணப்பங்களும் உனக்கு நிறைவேறும். ஆனாலும் ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது. அந்த நிபந்தனை என்னவென்றால், நீ பெற்று கொள்ளக்கூடிய அனைத்திலும் இரட்டத்தனையாக உன் பக்கத்து வீட்டுக்காரன் பெற்றுக்கொள்வான் என்பதே. அதிகாலையில் எழுந்தவுடன் அந்த விவசாயி தன்னுடைய முதலாவது விண்ணப்பத்தை செய்கிறான். ஆண்டவரே, எனக்கு 1000 ஆடுகளை கொடுக்க வேண்டும் என கேட்டான். கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு 1000 ஆடுகள் காணப்பட்டது. மிகவும் பெரிய தொழுவம் அவனுக்கு இருந்தது. மிகவும் சந்தோஷப்பட்டு தேவனுக்கு நன்றி தெரிவித்தான். அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் 2000 ஆடுகளை உடையவனானான். விவசாயி தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தவனாக காணப்பட்டான். சில நாட்களுக்கு பிறகு தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என 2வது விண்ணப்பத்தை செய்தான். அவனுடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள் என்று அவனுக்கு கூறினாள். மாதங்கள் சந்தோஷத்தால் கடந்தது. குழந்தை பிறந்த முதல் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் எழுந்து இதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினான். ஆனால் அவன் உட்காருவதற்கு முன்பாக அவன் அயலான் தனக்கு 2 குமாரனை தேவன் கொடுத்தார் என்று கூறி தேவனுக்கு நன்றி செலுத்தினான். எல்லாவற்றிலும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறான் என்கிற எண்ணம் அவனை மிகவும் வாட்டியது. தன்னுடைய அயலானுக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என நினைத்து அவன் 3வதாக, ஆண்டவரே, என்னுடைய வலது கண்ணை பிடுங்கி போடும் என கேட்டான். இந்த வார்த்தைகளை கூறிய உடனே கர்த்தருடைய தூதனானவன் அவன் முன்பாக தோன்றி, உன்னை ஆசீர்வதிக்க அல்லவா நான் உனக்கு 3 வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினையாமல் மற்றவனுடைய ஆசீர்வாதங்களை இச்சித்தது என்ன என கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட போதும் மற்றவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை ஒப்பிட்டு அவர்களை இச்சிக்கிறதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். இச்சையை மேற்கொள்வோம், தேவனிடம் ஒப்படைப்போம். ஜெபம். நீர் எங்களுக்கு தருவதில் திருப்தி அடைந்து இச்சையில்லாமல் வாழ உதவும் தேவனே. ஆமேன்.